ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா அமையுது. வாங்க கிச்சனுக்கு போலாம். ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கிறோம். அதில் குக்கிங் ஆயில விடுறேன், தேவையான அளவு விடுறேன். அதில் வட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கோவக்காயை சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த ஆயிலே நல்லா கோவக்காயை ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கோவக்காய் எண்ணெயில் வணக்கிட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் போடணும், சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கோவக்காயெல்லாம் ஒரு சென்டராக வச்சுட்டு நான் ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கிறேன். அந்த ஆயிலும் சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஆஃப் குக் ஆகிருக்கு. இப்போ அதில் நல்லா வணக்கி காட்டுறேன். அதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கணும். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுறேன். நல்லா கலந்து போட்டாகிற மாதிரி கலந்து விடுறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தெளிச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் அந்த மூடி போட்டு மூடி வச்சிருவேன். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட் டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதே வெந்து நல்லா போட்டாயிரும். நல்லா மசாலாலாம் போட்டாயிரும். அப்பப்போ பார்த்துக்கோங்க, அப்படி மறந்துட்டு விட்டுறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா போட்டாயி நல்லா வெந்திருக்கு. கோவக்காய் கொஞ்சம் இந்த வாட்டரியாக இருக்கு. அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் சுத்தமாக வாட்டர் எல்லாம் போயிடும். மறுபடியும் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி சுத்தமாக போயிடும். உப்பு காரமெல்லாம் நல்லா போட்டாயி சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்து மொறுமொறுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட, வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். கடிச்சிக்கிறதுக்கு நல்லா உப்பு காரமோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரா நல்ல கலரா வந்திருக்கு பாருங்க. காரமெல்லாம் நல்லா கோட்டாய். சுவையான கோவக்காய் வறுவல் தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. ஐஸ்வர்யா பாலகுருங்கிறவங்க முருங்கைக்கீரை சூப்பை குட்னு அனுப்பியிருக்காங்க. உங்க கமெண்ட்ஸ் நம்ம வீடியோல வரணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸை அனுப்புங்க. அப்படி செஞ்சா உங்க கமெண்ட்ஸை நம்ம வீடியோல இடம்பெறும்.